ஆனா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா மந்திரிங்க, ரொம்ப நீண்ட வருஷங்களாக இருந்த மந்திரிங்க, பல வருஷங்களாக இருக்கிற மந்திரிகள், பல வருஷங்களா மாவட்ட செயலாளர்கள், யாருடைய பேச்சையும் கேட்கறது கிடையாது. இப்போ இந்த தேர்தல்ல பல மண்டலாதிபதிகள்லாம் போட்டாங்க. பல மண்டலாதிபதிகள் போட்டு கூட அந்த அமைச்சர்கள்லாம் அவங்களுக்கு வேண்டியவங்கள நிக்க வச்சாங்க. எல்லாரும் தோத்தாங்க. நம்மள எதிர்க்கட்சியா மக்கள் வச்சுட்டாங்க. அந்த ரோல நம்ம ஒழுங்கா பண்ணுவோம். அந்த ரோல ஒழுங்கா பண்ணா அடுத்த வாட்டி நம்ம வின் பண்ணுவோம். அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் திமுக. அது தவிர கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக பல இதெல்லாம் பண்ணணும். 38 பேர் கொண்ட கமிட்டிய போட்டுருக்காங்களாம். எதுக்காக 38 பேர்? இனிமே உதயநிதியோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவர் ஆடா செயல்பட வேண்டியிருக்கு. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எப்படி ஸ்டாலின் கஷ்டப்பட்டு மேல வந்தாரோ, அதே மாரி உதயநிதி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் அரசை எதிர்த்து நீங்க போராட வேண்டியிருக்கு. இந்த எலக்ஷன்ல நீங்க தோத்துட்டு அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறது ஓகே, வெல் அண்ட் குட் தான். பட் இந்த தேர்தல்ல தோத்த காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல்ல வெற்றி பெற முடியும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அது உறுதியா? அது கிடையாது. ஏன்னா நீங்க சோசியல் மீடியாவை பலப்படுத்தணும். உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு இளைஞரணியோட ஒவ்வொருத்தருமே சோசியல் மீடியால திறமை சார்ந்த வாய்ந்தவரா இருக்கணும். அவர் அவரே பதில் சொல்ல வேண்டிய, அவரே சில விஷயங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவரை நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவர் பல விஷயங்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கணும். ஆக்சுவலா யார் சொல்லியும் அவர் செயல்படக்கூடாது. தானாவே கட்சி நலனுக்காக சோசியல் மீடியாவை பயன்படுத்துற ஒரு கிரியேட்டிவான ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க உருவாக்கணும். 29ல காங்கிரஸை நம்புறாங்களோ இல்லையோ, இவங்க மாநில கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய வாய்ப்பு இருக்கு. அதனால மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்யலாம். எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சி மோடிக்கு எதிராக வலுவா இருக்கோ அந்தந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பாராத தோல்வியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சு, அதை தொடர்ந்து பல ஆலோசனை கூட்டங்கள் முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. இப்போ தொடர்ந்து பல ஆய்வுக்கு உட்படுத்திட்டே இருக்கிறாங்க. பல அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இப்ப எம்எல்ஏ பதவி கூட இல்லாம இருக்காங்க. இப்ப திரு உதயநிதி அவர்கள் தான் சட்டசபையில அவர் அரசியல் செய்யக்கூடிய இதுவா இருக்கு. டெல்லி முகமாக கனிமொழி, இவ்வாறான ஒரு சூழ்நிலை. இப்போ சில மாற்றங்கள். இப்போ இன்னொரு அண்மையான ஒரு தகவல், கனிமொழி அம்மையாரை தமிழ்நாட்டு அரசியல்ல சற்று ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கொண்டிருக்கின்றன. திமுக தன்னை மறுசீரமைப்புக்கு உட்படுத்தியிருக்கா? என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது? சார், திமுக தன்னை மறுசீரமைப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல ஏன் இருக்குன்னா, அதுக்கு அடைந்த தோல்விதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அதாவது ஒரு காலத்துக்கு ஏற்றபடி ஒரு கட்சி தன்னை மாற்றிக்கொண்டே போக வேண்டும். கட்சி தன்னோட அமைப்பு ரீதியாக பலவித மாற்றங்களை செய்து கொண்டே தீர வேண்டும். ஒரே ஆளு மாவட்ட செயலாளர், ஒரே ஆள் தான் மந்திரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சலிச்சு போயிடுச்சு. மக்கள் இதெல்லாம் ரொம்ப பாக்குறாங்க. இப்ப நவடேஸ் இவரே தான் மந்திரியா, இவரே தான் மாவட்ட செயலாளரா, இவர் எத்தனை வருஷம் இவரே இருப்பாரு, இவர் போனா இவர் பையன் வருவாரா, இவர் பையன் எத்தனை நாள் இருப்பாரு, ஏதோ குடும்ப கட்சி மாதிரியும் கேட்டா, ஆமா இது குடும்ப கட்சி தான், குடும்பமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குமே தவிர, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கட்சிக்கு எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாம கட்சிக்கு உண்மையிலேயே பாடுபட்டவங்க அவங்கள மேல கொண்டு வரணும். அவங்க ஆர்வத்தோடு உழைக்கிறவங்கள மேல கொண்டு வரணும். அது மாதிரி இப்ப இல்லைன்னா ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரேடியா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா மந்திரிங்க, ரொம்ப நீண்ட வருஷங்களாக இருந்த மந்திரிங்க, பல வருஷங்களாக இருக்கிற மந்திரிகள், பல வருஷங்களா மாவட்ட செயலாளர்கள், யாருடைய பேச்சையும் கேட்கறது கிடையாது. இப்போ இந்த தேர்தல்ல பல மண்டலாதிபதிகள்லாம் போட்டாங்க. பல மண்டலாதிபதிகள் போட்டு கூட அந்த அமைச்சர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களை நிக்க வச்சாங்க. எல்லாரும் தோத்தாங்க. பல மண்டலங்கள்ல அப்படிதான் இருந்தது. அவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் கேண்டிடேட்டா போட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை நம்பினார். ஸ்டாலின் என்ன நினைச்சாரு, இவங்களை நம்புறதை விட அவர் என்ன நினைச்சாரு, நம்ம செஞ்ச நல்ல காரியம் நமக்கு ஓட்டு வாங்கி தரோம், நம்ம மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சார். அதுக்காக உழைச்சார். அதுக்காக சின்சியரா உழைச்சார். கஷ்டப்பட்டு உழைச்சார். ஆனா மக்கள் இந்த வாட்டி ஓட்டு போடல. புதுசா வந்த ஒரு நடிகர் ஆரம்பிச்ச கட்சிக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி ஓட்டு போட்டாங்க. மாற்றம்னா வழக்கமா அதிமுக போட வேண்டியவங்க அங்க போட்டாங்க. இந்த வாட்டி அதிமுக ஒதுக்கி தட்டாங்க, ஓரம் கட்டாங்க. அதனால இப்போ இன்னொரு ஃபோர்ஸ் இங்க உள்ள வந்திருக்கு. அதே நிதர்சனமா கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது. 107 இடங்களை பற்றி அது ஆட்சி அமைச்சிருக்கு. திமுகவுக்கு எதிர்கட்சி ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக என்ன பண்ணணும், எதிர்கட்சி ரோல் தான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக விஜய் கவர்மெண்ட் எப்படியாவது கவுத்தர முடியும், விஜய் ஆட்சி அமைக்க முடியாது, இப்படி பண்ண முடியுமா, அந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் தேவையே இல்லை. நம்மளை எதிர்கட்சியா மக்கள் வச்சுட்டாங்க.
அந்த ரோலை நம்ம ஒழுங்கா பண்ணுவோம். அந்த ரோலை ஒழுங்கா பண்ணா அடுத்த வாட்டி நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் திமுக. அது தவிர வந்து கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக பல இதெல்லாம் பண்ணணும். இந்த 38 பேர் 38 பேர் கொண்ட கமிட்டிய போட்டுருக்காங்களாம். எதுக்காக 38 பேர்? இதெல்லாம் ஜம்போ கமிட்டி, இதெல்லாம் வேஸ்ட் ஆக்சுவலா. அதுல இருக்கிறவங்க யார் தெரியுமா? தேர்தல் பணிக்குழுல இருந்தவங்க, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுல இருந்தவங்க. இந்த மாதிரி அவங்களே அவங்களே மறுபடியும் போட்டா, தோல்விக்கு அவங்களும் காரணங்கள்ல ஒருத்தரா இருக்காங்க. அவங்க எப்படி புதுசா காரணங்கள்லாம் கொண்டு வருவாங்க? அவங்க போய் நேருவையும், வேலுவையும் போய் விசாரிச்சுலாம் எழுதுவாங்களா? அவங்க அவங்களுக்கு கீழ இருக்காங்க பொறுப்புல. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுபடும்னு தெரியாது. இதெல்லாம் நீங்க ஒரு 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 தொகுதியில எங்க ஓட்டு குறைஞ்சது, எங்க ஓட்டு வரல, இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துலருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. நீங்க ஒரு பிரைவேட்டா அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னா, திமுகவுடைய தோல்விக்கு காரணம்னு ஒரு ஏஜென்சி அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள வந்து கொண்டு வருவாங்க. இல்ல உங்க கட்சிக்காரங்களே சீனியர்ல ஒரு 5 பேர குழுவுல போட்டீங்கன்னா, அவங்க உட்கார்ந்த இடத்திலே ஆராய்ஞ்சு, இல்ல அவங்களே வந்து ஒரு இருந்த இடத்திலே காணொலி மூலமா பல பேர விசாரிச்சு கூட அறிக்கை போடலாம். எதுக்கு 38 பேர் கொண்ட ஜம்போ குழு எதுக்காக ஆக்சுவலா? தோல்வி அடைஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கணும்னு போட்டிருக்கீங்களா? அது வந்து சரியில்ல. அது சரியான அணுகுமுறை கிடையாது. இவங்களோட எதிர்பார்க்கிற பர்ப்பஸ் அது சர்வ் பண்ணாது ஆக்சுவலா. அதனால இப்ப ஏதோ சரி ஏதோ ஒரு போட்டாரு. அவங்க என்ன அறிக்கை குடுக்க போறாங்க. அவங்க அறிக்கை குடுத்தாலும் அந்தபடி மாற்றங்கள்லாம் செய்வீங்களா? 2014ல ஒரு குழுவ போட்டீங்க. அந்த குழு சொன்னபடிலாம் நீங்க செஞ்சீங்களா? மாவட்டங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினீங்களே தவிர, மத்தபடி அந்த குழு சொன்ன விஷயங்கள் நீங்க செஞ்சீங்களா? அப்பவுமே வந்து மந்திரிகளோட மகன்களோட ஆதிக்கம்லாம் நெறைய இருந்ததுன்னு அந்த அறிக்கை குடுத்தது. நீங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லையே! எல்லாத்தையும் வந்து சில விஷயத்துக்காக சில விஷயங்கள சகிச்சு கொண்டு போக வேண்டிய நிலையில தான் திமுக தலைமை இருக்கு. அதனால அதெல்லாம் தூர தூக்கி போட்டு, இனிமே உதயநிதியோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவர் ஆடா செயல்பட வேண்டியிருக்கு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எப்படி ஸ்டாலின் கஷ்டப்பட்டு மேல வந்தாரோ, அதே மாரி உதயநிதி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த அ விஜய் அரசை எதிர்த்து நீங்க வந்து போராட வேண்டியிருக்கு. இந்த எலக்ஷன்ல நீங்க தோத்துட்டு அதுக்கான காரணங்கள கண்டுபிடிக்கிறது ஓகே வெல் அண்ட் குட் தான். பட் இந்த தேர்தல்ல தோத்த காரணங்கள கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல்ல வெற்றி பெற முடியும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அது உறுதியா அது? கிடையாது. ஏன்னா, இந்த தேர்தல் நடந்த சூழலும், அடுத்த தேர்தல் நடக்க போற சூழலும் வித்தியாசமா இருக்கும். இதுல இருக்கிற அதே காரணங்கள் அங்க இருக்காது ஆக்சுவலா. அது வேற மாரி சூழல்ல அந்த தேர்தல் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, நான் நான் ரொம்ப நம்பிக்கையோட விஜய நாங்க ஆட்சியில வச்சோம். அவர் ஒண்ணுமே பண்ணல. அப்படின்ற அடிப்படையில கூட அந்த தேர்தல் நடக்கலாம். அவர் ஒண்ணுமே பண்ணலன்னா, அது நேச்சுரலி நீங்க பண்ற எதிர்க்கட்சி வேலையில மறுபடியும் உங்கள கூட மக்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்ல அவர் நல்லா பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க. அ அவர கூட தேர்ந்தெடுக்கலாம். அப்ப நீங்க அவருடைய செயல்பாடுகள்ல தான் இருக்கு. விஜயோட செயல்பாடுகள்ல தான் அடுத்த கட்ட எலக்ஷன் இருக்கு. இனிமே விஜய் அண்ணாவ நம்பியோ, விஜய் மாமாவ நம்பியோ ஒரு தடவ தான் ஓட்டு போடுவாங்க. அடுத்த தடவ ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்த தடவ அவருடைய செயல்பாட்ட நம்பி தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் செயல்படுறாரா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்றாரா இல்லையா? நல்ல திட்டங்கள கொண்டாந்தாரா இல்லையா? இல்ல திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள தொடர்ந்து செயல்படுத்தினாரா இல்லையா? இத வச்சு தான் ஓடுமே தவிர, நீங்க இப்ப புதுசா காரணங்கள கண்டுபிடிச்சு ஒண்ணும் ஓடாது. ஆனால் அமைப்பு ரீதியாக உங்க கட்சிய பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப ரொம்ப 80 வயசுக்கு மேல இருக்க ஆளுங்கலாம் முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. எல்லாருமே வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் முதல்ல. அதிகபட்சம் சராசரியா உங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் வயசு 55க்கு மேல போக்கூடாது. நீங்க தலைவரா இருக்கீங்க, நீங்க இருங்க. 55 வயசுக்கு மேல சராசரி வயசு போக்கூடாது. அந்த மாரியான நிர்வாகிகள போட்டு நீங்க எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம, கீழ் லெவல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் லெவல்ல ஒன்றிய செயலாளரா வந்திருக்கிறவங்க, அந்த மாரி ஆட்கள மாவட்ட செயலாளரா போடுங்க. அவங்க வேலை செய்யறத பாருங்க. அவங்களுக்கு உற்சாகம் குடுங்க, ஊக்கம் குடுங்க. அந்த மாரிலாம் பண்ணா தான் உண்டு. எதிர்க்கட்சி அரசியல தெளிவா செய்யுங்க. இந்த கவர்ன்மெண்ட் ரன் பண்றத கரெக்ட்டா கீனா வாட்ச் பண்ணுங்க. எங்கெங்க எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிங்க. எங்கெங்க ஆதரிக்கணுமோ அங்கெல்லாம் நல்ல விஷயத்த ஆதரிங்க. எங்கெங்க மதவாத பாஜக உள்ள கொண்டு வர மாரியான விஷயங்கள விஜய் பண்ணாருன்னா, மக்கள்ட்ட அமலப்படுத்துங்க. இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேலை. அத அத விட்டுட்டு நீங்க வந்து இப்ப ஆராயறது பெட்டர் தான். இல்லன்னு சொல்ல வரல. அதனால ஆராயறது வந்து அதோட முடிவு வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கணும். ஏதோ வந்தோம், ஆராய்ஞ்சோம், போனோம். மறுபடியும் பழைய செட்டப்பே கன்டின்யூ ஆகுது. அதே பாலுவை தான் கன்டின்யூ பண்ணுவாரு. அதே துரைமுருகன் தான் கன்டின்யூ ஆவாரு. ஐ. பெரியசாமி அப்படியே கன்டின்யூ ஆவாரு. அவர் பையனும் கன்டின்யூ ஆவாரு. ஐ. பெரியசாமியும் கன்டின்யூ ஆவாரு. பொன்முடியும் கன்டின்யூ ஆவாரு. பொன்முடி பையனும் கன்டின்யூ ஆவார். வேலுவும் கன்டின்யூ ஆவார். வேலுவோட பையனும் கன்டின்யூ ஆவார். துரைமுருகனும் கன்டின்யூ ஆவார். அவரோட பையனும் கன்டின்யூ ஆவார். அவங்கள கேட்டா வேற சொல்லுவாங்க. அப்ப நீங்க உதயநிதி பத்தி பேச மாட்டீங்களான்னு கேட்பாங்க கேள்வி. நீங்க ஏத்துட்டு இருக்கீங்கல்ல. நீங்க ஏத்துட்டு இருக்கீங்க. அடுத்த தலைவரா அவர் ஏத்துட்டு இருக்கீங்க. ஸ்டாலினுக்கு அடுத்த தலைவரா அவர் ஏத்துட்டு இருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவரா நீங்க தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதனால அவருக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்ல. மாவட்டங்கள்ல இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இந்த மாரி பிரச்சனை மாவட்டங்கள்ல இருக்கிறதுனால, மத்த அமைப்பு ரீதியா பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. 2வது இளைஞர் சென்ட்ரிக்கா மக்கள கொண்டு போய் இளைஞர்களை மையமா வைத்து நீங்க அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. சோசியல் மீடியாவ பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சோசியல் மீடியால வர கட்டுக்கதைகளை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோசியல் மீடியால உண்மைகளை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. சோசியல் மீடியால பெண்களை ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சோசியல் மீடியால நீங்க வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பல விஷயங்கள் சோசியல் மீடியால இருக்கு. அப்போ
நீங்க சோசியல் மீடியாவை பலப்படுத்தணும். உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு இளைஞரணியோட ஒவ்வொருத்தருமே சோசியல் மீடியால வந்து இதா இருக்கணும். திறமை சார்ந்த வாய்ந்தவரா இருக்கணும். அவர் வந்து அவரே வந்து பதில் சொல்ல வேண்டிய, அவரே வந்து சில விஷயங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவரை நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவர் வந்து பல விஷயங்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கணும் ஆக்சுவலா. யார் சொல்லியும் அவர் செயல்படக்கூடாது. தானாவே கட்சி நலனுக்காக சோசியல் மீடியாவை பயன்படுத்துற ஒரு கிரியேட்டிவான ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க வந்து உருவாக்கணும். அது உருவாக்கினா நீங்க அடுத்த எலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து சோசியல் மீடியாவையும் தாண்டி நீங்க வந்து ஓரளவுக்கு விஜய் என்னதான் சோசியல் மீடியாவை பயன்படுத்தினாலும் அதுக்கு மேல நீங்க நிகரா நீங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. சார் இப்போ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலும் வந்துரும். அப்படி ஒருவேளை திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை எப்படி சந்திப்பாங்க? இப்போ முன்னாள் முதல்வர் அவர் எம்.எல்.ஏவா கூட இல்லாம இருக்காரு. அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்ல அது அங்க வந்து விசிலோட தாக்கம் எப்படி இருக்கும்? அப்போ இடைத்தேர்தல்ல தாவேக்கா ஜெயிச்சாலுமே பெர்செப்ஷன் வைஸ் அவங்க இன்னும் கூடுவாங்க தாவேக்கா. ஸோ அப்போ எப்படி அது எதிர்கொள்ள போகுது திமுக? இடைத்தேர்தல்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆளுங்கட்சி தான் சார் வெற்றி பெறும். அதுவும் விஜய் இவ்வளவு பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்காரு. இமீடியட்டா ஒரு இடைத்தேர்தல அவர் தான் வின் பண்ணுவார். ஆனால் அவர் வெற்றி பெறுவார் என்ற ஒரே காரணத்துக்காக திமுக என்கிற எதிர்க்கட்சி போட்டி போடாம இருக்கக்கூடாது. போட்டி போடணும். இன்ஃபேக்ட் அந்த இனிகோ விருதுராஜையே களத்துல நிக்க வைக்கணும். இனிகோ விருதுராஜையே களத்துல நிக்க வச்சு வீட்டுக்கு வீடு போய் நாங்க என்ன தப்பு பண்ணினோம், எங்களுக்கு ஏன் நீங்க ஓட்டு போடலன்னு மக்கள்கிட்ட கேட்கணும். கேட்டு அவங்கள திருத்தணும். நீங்க ஒரு தடவை போட்டீங்க, நீங்க இந்த தொகுதியை நீங்க எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க, திமுக கொடுத்துருங்க. விஜய் அண்ணா, விஜய் மாமான்னு உங்க வீட்டு பசங்க சொன்னா கேட்காதீங்க. நாங்க பண்ண நல்லதை நினைச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அப்பவே வீட்டுக்கு வீடு போகணும். கடைசியில கடைசியில போன தேர்தல்ல கடைசியில கோட்டை விட்டாங்க திமுக. ஏன்னா அவங்க சோசியல் மீடியா ஜம்ப் பண்ணி ஒரு 4, 5 நாள் முன்னாடி எல்லா மட்டத்திலையும் விஜய் விஜய்னு பேச்சு இருந்த போது அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க ஆக்சுவலா. விஜயை வந்து தீவிரமா எதிர்க்கணும் சார். விஜயை வந்து தீவிரமா எதிர்க்கணும். அவரு உங்களை எதிர்த்து அனுதாபத்தை வாங்கிக்கிறார். கரூர் சம்பவமா திமுக தான் காரணம். சங்கீதா விவகாரத்தா திமுக தான் காரணம். என்னால பேச முடியலையா அதுக்கும், அவரால பேச முடியலையா அதுக்கும் திமுக தான் காரணம். இது இது பண்ண முடியலையா, ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண முடியலையா அதுக்கும் திமுக தான் காரணம். அப்ப இவங்க திமுக பதிலே சொல்லல. அப்ப மக்கள் நினைக்கிறான், அப்பா இவ்வளவுத்துக்கும் திமுக தான் காரணமான்னு நினைக்கிறான் அவன். அதெல்லாம் நீங்க எதிரடி அடிச்சுட்டே இருக்க வேண்டாமா? பாருங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு எங்க கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களால கொடுக்க முடியாது பணம் 2500 கொடுக்க முடியாது, ஏதோ கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க. அதை ஏத்துக்கிற நிலைக்கு மக்களை தயார் பண்றாங்க. சாதாரண ஒரு எந்த விதமான படிப்பும் இல்லாம ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு ஒரு பணிப்பெண் அந்த அம்மாட்ட கேட்டா, அந்தம்மா விஜய் 2500 கொடுத்துட்டாரா உங்களுக்கு, சும்மா ஒரு கிண்டல் பண்ற மாதிரி கேட்டா, அவர் எப்படி சார் கொடுப்பாரு, ஸ்டாலின் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரு சார் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. சார் உண்மையிலே இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் சார். நானே கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன். எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா சொல்றாங்க சார். அந்த அம்மா கிண்டலா, அந்த அம்மா விஜய் 2500 கொடுத்துட்டாருன்னு கேட்டா, சார் ஸ்டாலின் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரு, அவர் எப்படி சார் கொடுப்பாரு அவரு, அது கொஞ்ச நாள் ஆகும் சார் அதுக்கு. இந்த பதில் வந்து ஒரு படிக்காத ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மாட்ட வந்து அந்த விஷயம் இருக்கிறப்போ, இது எப்படி படிச்சவங்க மத்தியில எப்படி எடுபடுமா எடுபடாதா? படிக்காதவங்க மட்டும் எடுபட்டு இருக்கு. இப்ப அப்ப திமுக எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க ஆக்சுவலா. இது வந்து ஒரு இண்டிகேஷன் இதெல்லாம். சமூகத்துல ஒரு ஏழ்மை நிலையில இருக்க ஒரு அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாருமே விஜய் விஜய் தான் சார் சொல்றாங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்லவே சொல்லிச்சு. கடைசியில அந்த தொகுதியில விஜய் கேண்டிடேட் தான் வின் பண்ணாரு கடைசியில. அதனால மக்களோட எண்ண ஓட்டத்தை நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு சார். திமுகவுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அதிமுக பத்தி விடுங்க. அது இனிமே கட்சி அது உட்கட்சி சண்டையில தேறி கீறி அது மேல வரத்துக்கு ரொம்ப மாதங்கள் ஆகலாம். இங்க நீங்க வந்து உங்களோட பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலா. அதை நீங்க பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க மக்கள் பர்சன் பை பர்சன் கான்டாக்ட்ல இருக்கணும். நீங்க உங்க கீழே இருக்கிற தொண்டன் சரியா வேலை செய்யணும் அவ்வளவுதான். இப்ப தொண்டனுக்கு எப்படி நம்பிக்கை கொடுப்பீங்க? அவனுக்கு உனக்கும் இந்த கட்சியில ஒரு எதிர்காலம் இருக்குப்பா, நீயும் பெரிய ஆளா வர முடியும்ப்பான்ற நம்பிக்கை நீங்க அவனுக்கு கொடுக்கணும். அது எப்படி கொடுப்பீங்க? அது கொடுத்தாதான் உண்டு ஆக்சுவலா. அது கொடுக்குற அளவுக்கு உங்க அமைப்பு ரீதியான மாற்றங்கள் வரணும் அங்க ஆக்சுவலா. மாற்றம்ன்றது பேரளவுல மட்டும் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாவும் மாற்றம் இருக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சும்மா சொல்லிட்டு போக கூடாது. உண்மையான மாற்றம் அங்க வரணும். உண்மையான மாற்றம் எப்படி வரணும்? ஆளுங்களை மாத்துறது உண்மையான மாற்றம் இல்ல. அமைப்பை மாற்றுறது தான் உண்மையான மாற்றம். சார் அதே போல சார் அம்மையார் கனிமொழி அவர்களை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குரலும் வந்து திமுக தலைமையில வந்து ஓங்கி ஒலிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே. அப்படி டெல்லி பாலிடிக்ஸ் வந்து அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்துறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமானது தானா? இல்ல தற்சமயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் திமுக கழகத்துல துணை செயலாளரா இருக்காரு. நாடாளுமன்ற குழு தலைவரா வேற இருக்காரு. 22 உறுப்பினர்கள் கொண்ட லோக்சபா, அப்புறம் வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ்,
ஒரு நாடாளுமன்ற குழு தலைவரா அவர் இருக்கிறதுனா, இப்போ டிஆர் பாலுக்கு வயசாச்சு, இனிமே அவரு ஆக்டிவா செயல்பட போறதில்ல. அவரும் வெளியில வந்துருவாரு. இப்ப அடுத்தது கனிமொழி தான் டெல்லி பாலிடிக்ஸ பார்த்துக்கணும். அதனால இவரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தமட்டில் டெல்லி பாலிடிக்ஸ பார்த்துக்கிறதுக்கு கனிமொழின்ற மாரி மிந்தி எப்படி கலைஞர் வந்து முரசொலி மாறன டெல்லி பாலிடிக்ஸ் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் வச்சிருந்தாரோ, அந்த மாரி கனிமொழிய வந்து டெல்லி பாலிடிக்ஸ் அந்த 29ல கூட்டணி அமைக்கிறது, ஆல் இந்தியா லெவல்ல கூட்டணி அமைக்கிறது, அங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அத சமாளிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள். மோடிக்கு எதிராக களமைக்கிறதுல அங்க ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ஒரு உந்து சக்தியா அங்க இருக்கிறது, மத்த கட்சிகளுக்கு கோஆர்டினேட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்ல தான் கனிமொழி வந்து பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவங்க மாநில அரசியல்ல செயல்படக்கூடாது, பங்கு பெறக்கூடாதுன்றதுல எந்த விதமான விஷயமும் இல்லை. இப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்படியே போச்சுன்னா நீங்க எதிர்க்கட்சியா தான் இருக்க போறீங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க மாநில அரசியல்ல வரதுன்றது அவங்கள வந்து அமைச்சரவையில சேர்த்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது, அமைச்சரவைக்கு உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி குடுத்து அப்படி செயல்பட வைக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து கட்சி எதிர்க்கட்சியா இருக்கும்போது கட்சிய வளர்க்கறதுக்காக கட்சி பணி செய்றது இன்னொரு விஷயம். இப்ப நீங்க பார்லிமென்ட் உறுப்பினரா இருந்து, நீங்க மாநிலத்தில கட்சி பணி செய்ய வேண்டாம்னு உங்கள யாராவது சொன்னாங்களா? பாராளுமன்றம் நடக்கிற நாட்கள் தவிர மத்த நாட்கள்ல நீங்க துணை பொதுச் செயலாளரா இருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க டூர் பண்ணலாம். தமிழ்நாடு முழுக்க பெண்கள ஒருங்கிணைக்கலாம். இன்னும் மகளிர் அணி இன்னும் பலப்படுத்தலாம். மகளிர் அணியிலேயே நீங்க சோசியல் மீடியா விங்கெல்லாம் கொண்டாடலாம். குழுக்கு குழு ஒன்றியத்துக்கு ஒன்றியம் நீங்க வாட்ஸ்அப் குழுக்கள உருவாக்கலாம். மகளிர் வாட்ஸ்அப் குரூப்ல. டக்குனு நீங்க பல விஷயங்கள அதில பண்ணலாம். அதனால அங்க இப்ப எதிர்க்கட்சியா இருக்கிற சூழல்ல அங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து நீங்க சில விஷயங்கள கவனிக்க வேண்டிய அங்க இருக்கும்போது, திமுகவோட டெல்லி பிரதிநிதியா அங்க இருக்கும்போது, தமிழ்நாட்டிலேயும் நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்து ஒரு ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தற்சமயத்துக்கு அந்த கனிமொழிய வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கொண்டு வரணும்னு அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒருத்தரா தான் இருக்காங்க. அவங்க எம்பியா இருக்கிறதுனால, நாடாளுமன்ற குழு தலைவரா இருக்கிறதுனால டெல்லி விஷயத்த கவனிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். அதனால இங்க அவங்க அரசியல் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்ல. நீங்க கேட்கிற மாரி திமுக ஆளுங்கட்சியாக வந்து அதுல அரசாங்கத்துல ஒரு பங்கு பெறும் அளவுக்கு கனிமொழி அப்படி போறதுன்றது அது இன்னொரு வகையான பங்களிப்பு அது ஆக்சுவலா. அதுக்கான விஷயம் வந்து இப்போ இல்ல ஆக்சுவலா. அது வந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்தது திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் அமையும். அப்ப திமுக ஆட்சிக்கு வரதுக்கு கனிமொழி உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது பார்லிமென்ட் மெம்பரா இருக்கிறதுனால உழைக்க முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. நெறைய டைம் இருக்கு. உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மகளிர் அணிய பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் ஓட்ட மீண்டும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்குன்னு என்னோட கருத்து. சார், அதேபோல இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அ எம்.எல்.ஏவாக இல்லாமல் இருக்கிறார். அவர் ஒரு ஏதேனும் அவருடைய கட்சி நிர்வாகிகளையோ ராஜினாமா செய்யச் சொல்லி அல்லது திருச்சி கிழக்குல அவர் வந்து போட்டியிடணும். அப்படி அவர் ஒருவேளை தமிழக அரசியலில் அல்லாது, அவருடைய மகன் இப்ப உதயநிதி அவர்கள் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப அவர வந்து அக்ரெசிவா தமிழ்நாடு பாலிடிக்ஸ செய்ய வச்சு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியல் வந்து ஈடுபடலாம். இயற்கையே அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிய வந்து போட்டு குடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்து, அவருக்கு தோல்விக்கு பிறகு பரவலாக இந்த கருத்து வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படி தேசிய அரசியல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால், திமுக இப்போது ஆயத்தமாக வேண்டிய ஒரு தேவை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல காங்கிரஸோட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரவையிலும் அவங்க வந்து இடம் பெற்றிருக்கிறாங்க. அதேபோல காங்கிரஸ் அவங்களோட இருந்ததுனால ஒரு தொடர் வெற்றியும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப காங்கிரஸ் வந்து 2029 வரைக்கும் தாவேகா கூட ஒரு ஒப்பந்தத்த போட்டுட்டாங்க. அப்போ தேசிய அளவுல நீங்க ஒரு பிரதமரா நீங்க ஒரு ஆள முன்னிலைப்படுத்தணும். இப்ப நீங்க பிஜேபி கூட கூட்டணி போனீங்கன்னா, அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாரியான விமர்சனம் வந்துரும். அப்போ 3வது அணியா? அல்லது நீங்க எப்படி வந்து கட்டமைக்க போறீங்க? அப்போ இப்பவே நீங்க ஆயத்தமாகணும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப இப்பவே தேசிய அரசியல்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியல் என்று ஆவாரா? என்டர் ஆக வேண்டிய கட்டாயம் வரும் சார். 29ல வந்து மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகளோட கூட்டமைப்பு இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டுல திமுகவ கழட்டி விட்டாங்க. அப்ப இந்தியா கூட்டணியிலவே திமுக இருக்குமான்னா, இந்தியா கூட்டணியில மத்த கட்சிகள் இருக்குமான்னு ஒரு கேள்வியும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ 29 தேர்தல்ல மாநில கட்சிகளோட கூட்டமைப்பு ஒண்ணு வரும். காங்கிரஸ் எப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை இங்க தமிழ்நாட்டுல எதிர்ப்பு விஜயே தேசிய அளவுல போவாரான்னு தெரியாது. அவரே இந்தியா கூட்டணிக்குள்ள வருவாரான்னு தெரியாது. ஒரு தமிழ்நாட்டோட என்னுடைய பொறுப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இந்த அகில இருந்து அவர் மோடிக்கு பயந்துண்டு அகில இந்திய அளவுல நான் இந்தியா கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னா, சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால வந்து நேத்தே ஒரு பதவி விழாக்கே போல. கேட்டா மோடி ஏதோ சொல்லிட்டாரோ அதுக்கு பயந்துருவாரோ, மோடிய சந்திக்காத அங்கெல்லாம் போனா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு அவர் பாட்டுக்கு போகல வச்சுக்கோங்க. அதனால இதுல பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த வந்து திமுக தெளிவாக கையாள்ற வரையும், அங்க அகில இந்திய அளவுல வந்து ஒரு 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 பங்களிப்பு செலுத்துற வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. ஒரு மாநிலங்களின் கூட்டமைப்பு, அந்த மாரி ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டீஸ் அதெல்லாம் வச்சு பண்ணலாம். திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் எல்லாருமே காங்கிரஸ் மேல கொஞ்சம் வெறுப்புல தான் இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. அதனால இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒண்ணு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும்னு தெரியாது. இவருக்கான 29 தேர்தல் நெருங்கும்போது அந்த
ஏன்னா மோடியோட 4வது டேர்ம் அது ஆக்சுவலா. அவர் ஏற்கனவே 240 இடங்கள் வாங்கினாரு. அது மறுபடியும் வந்து அவரு அதிகமான மெஜாரிட்டி வாங்குவாரா, குறைவா வாங்குவாரா தெரியாது. அப்ப இவங்க எதிர்க்கட்சிகள் அமைக்கிற கூட்டமைப்பு 4வது தடவை மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்ல சலிப்பா சரி ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பார்ப்போமேன்னு வேற ஏதாவது திங்க் பண்ணுவாங்களான்றது அப்ப இருக்கிற சூழலை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த சூழலுக்கு வந்து தயாராக வேண்டிய அவசியம் வந்து மாநில கட்சிகளுக்கு இருக்கு. 29ல காங்கிரஸ நம்புறாங்களோ இல்லையோ இவங்க மாநில கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய வாய்ப்பு இருக்கு. அதனால மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்யலாம். எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சி மோடிக்கு எதிராக வலுவா இருக்கோ அந்தந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இவரு வந்து விஜய் வந்து இந்தியா கூட்டணியில் சேருவாரா? அவர் மோடியை எதிர்ப்பாரான்னா அது என்னால உறுதியா சொல்ல முடியல சார். அவர் மோடிக்கு எதிரான ரோல உறுதியா எடுப்பாருன்றத நம்ம உறுதியா இப்ப சொல்ல முடியாது. ஆனா ஸ்டாலின் கண்டிப்பாக மோடிக்கு எதிரான ஒரு ரோல கண்டிப்பா எடுப்பார். அதனால மோடிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு, கூட்டமைப்பு பண்ணணும்னா அது ஸ்டாலினுடைய பங்களிப்பு கண்டிப்பா தேவை. அதற்கான வாய்ப்பு அவருக்கு 29 கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையா. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சட்டமன்றத்துக்குள்ள இனிமே அவர் போக வேண்டிய அவசியம் இல்ல. வெளியில இருந்தே தலைமை பொறுப்புல இருந்தே அவர் வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு, கட்சிய வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மையா கீழ கொண்டு போற அளவுக்கு கொண்டு போற அந்த வேலைகள்லாம் பண்றது பெட்டர். சட்டமன்றத்த வந்து உதயநிதி கையில குடுத்துட்டு, அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் அங்க அந்த அனுபவங்கள் அந்த பெற வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் அந்த அனுபவத்த பெறட்டும். அதுக்குள்ள நீங்க கட்சிய வெளியில வளருங்க. எவ்வளவு தூரம் வளருங்க. அமைப்பு ரீதியா மாற்றங்கள்லாம் கொண்டு வாங்க. புது ம். புது 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 இளைஞர்களை கொண்டு வாங்க. அவங்களுக்கெல்லாம் பொறுப்ப குடுங்க. எந்த அளவுக்கு செயல்படுறாங்க பாருங்க. சமூக வலைதளங்கள் ஒழுங்கா எப்படி செயல்படுது, அதை எப்படி திமுக பயன்படுத்துதுன்னு வாட்ச் பண்ணுங்க, மானிட்டர் பண்ணுங்க. பொய்களை எப்படி உருவாக்குறாங்க, பொய்களை வந்து எப்படி வந்து திமுக வந்து அதை வந்து பொய்களை வந்து மறுத்து மறுத்து சமூக வலைத்தளங்கள்ல போராடுறாங்கன்றத பாருங்க. அது எப்படி வெற்றி பெறாங்கன்றத பாருங்க. அந்த மாதிரி நீங்க அதை ஊக்குவீங்க. உந்து உந்து சக்தியா இருங்க. அதெல்லாம் பண்றதுதான் உங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கும். இப்ப நீங்க அசெம்பிளில போயிட்டு நீங்க வந்து இப்போ விஜய்க்கு எதிராக போராடி ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அதனால நீங்க கட்சி தலைவரா வெளியில என்னென்ன பணிகளை ஆற்றணுமோ அதை ஆற்றினாலே போரும் என்பது என்னுடைய கருத்து. சார் இப்போ நான் அகிலேஷ் யாதவ ஒப்பிட்டு கேட்கிறேன். அவரும் சட்டமன்ற தேர்தல்ல போன முறை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு போட்டியிட்டாரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு வந்தாரு சமாஜ்வாதி கட்சி. பிறகு அவர் ராஜினாமா செஞ்சு ஆ ஆ எம்பி எலக்ஷன்ல போட்டியிட்டு லோக்சபாவுல அவர் மெம்பராவும் ஆயிட்டாரு. ஒரு கணிசமான எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய தலைவராவும் இந்தியா லெவல்ல ஒரு பார்க்கக்கூடிய படக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. இப்போ அதுபோல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாகவோ அல்லது மக்களவையில வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அவர் அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரியல சார். அகிலேஷ் யாதவுடைய அந்த இது வேற. அந்த அவருடைய அணுகுமுறை வேற ஆக்சுவலா வந்து. அவர் வந்து கட்சி எதிர்க்கட்சியா போயிட்டு அதனால அவர் எம்பி எலெக்ஷன்ல போட்டி போட்டு வின் பண்ணாரு. அங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரு. பட் இவர் முதல்ல இருந்தே அந்த பார்லிமெண்ட்டோட அந்த அந்த டெல்லியோட இன்ட்ரெஸ்டே இவருக்கு இல்ல ஆக்சுவலா. ஒரு தடவை கூட அவர் வந்து எம்பியா இருந்ததில்ல. அதுக்கான முயற்சியும் அவர் எடுத்ததில்ல ஆக்சுவலா. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் தான் அவரு மெயினா பார்க்குறாரு. ஒருவேளை வந்து இப்போ கலைஞர் மறைவுக்கு பிறகு அந்த இந்தியா கூட்டணி போன்ற விஷயங்கள் ஆர்வம் செலுத்தினாரே தவிர, அவருடைய ஸ்டாலின் அவருடைய பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் தான் அவருக்கு முக்கியம். டெல்லி பாலிடிக்ஸ்ன்றது பார்லிமெண்ட் தேர்தல்ல ஒரு கூட்டமைப்பு, மோடிக்கு எதிரான ஒரு அணி அந்த வகையில தான் இருக்குமே தவிர, அவரே டெல்லிக்கு போய் அங்க உட்கார்ந்து ராஜ்யசபால உட்கார்ந்து பாலிடிக்ஸ் அந்த மாதிரி பண்றதுக்கான விருப்பம் அவருக்கு இல்லன்னு தான் நான் கருதுறேன் ஆக்சுவலா. ஓகே. சார் இப்போ இப்ப திரு உதயநிதி அவர்கள் அடுத்தபடியா இப்ப தலைமைக்கு வந்துட்டாரு. இப்ப நீங்க உங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல ஒரு மூத்த தலைவர்கள்லாம் இப்ப இருக்கிறாங்க. ஒரு 75, 80 இப்ப உதாரணத்துக்கு காந்தி, துரைமுருகன் இவங்க செட்டெல்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி. இப்ப உதயநிதி தலைமை ஏத்துட்டாரு. இப்ப அவரு எதிர்க்கட்சி தலைவர். அடுத்து அவரு தான் வந்து விஜயை எதிர்கொள்ள போறாரு. அ அ அவருக்கு ஏற்றவாறான தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து ரொம்ப தேவையான ஒன்றா? இப்ப இவருக்கு ஒரு 45, 50 வயதுக்கு நிரம்பிய ஒரு தலைவர். அந்த ஏஜ் லெவல்லயே அடுத்த கட்ட தலைவர்களையும் வச்சு போறது தான் சிறப்பா இருக்குமா திமுகவுக்கு? நிறைவான கருத்து. சார் அதாவது சார் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேட்கணும் சார். அதே சமயம் ம், செயல்படுறதுக்கு ஓரளவுக்கு இளைஞர்களா இருக்கணும் அவ்வளவுதான். ம். 2 விஷயமும் வேணும். எ ஓரளவுக்கு 50 50 45 50 வயசு இருக்கிறவங்களும் நெறைய வேண்டி இருக்கு. அதே சமயம் ஓரளவுக்கு அனுபவம் பெற்றவர்கள் 65, 70 வயசு இப்ப 85 வயசு இருக்கிறவங்கள யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டாம்னு சொல்றது. அவங்களுக்கு மந்திரி பதவி குடுத்து மாவட்ட செயலாளரா வைக்காதீங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க ம். கட்சியோட முக்கியமான கூட்டத்துக்கு வந்து ஆலோசனை சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லப் போறாங்களா? அவங்களுக்கு பதவி எதுவும் குடுக்காதீங்க. அவங்களால பதவி குடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு இளைஞருக்கு குடுக்கலாம். அதனால அவங்க ஆலோசனைய கேட்டுக்கோங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுங்கள். அது நல்லதா இருந்தா அமுல்படுத்துங்க. செயல்படுவதற்கு வந்து கொஞ்சம் யங்ஸ்டரா போடுங்க. எல்லா மட்டத்திலயும் செயல்படுவதற்கு யங்ஸ்டரா போடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். வயசானவங்களுக்கு பதவி குடுக்காதீங்க. இளைஞர்களுக்கு பதவி குடுத்து அவங்கள ஊக்குவிங்க ஆக்சுவலா. அதுவும் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாம, எந்த விதமான கழக குடும்ப பின்னணி இல்லாம இருக்கிறவங்களுக்கு, நல்லா உழைக்கிறவங்களுக்கு
உழைக்கிறவங்களுக்கு நீங்க பதவி கொடுங்க. அப்போ அவங்க உற்சாகத்தோட உழைப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நிச்சயமா சார். திமுகவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல ஆலோசனை கூட்டங்கள் தங்களை மறுசீரமைப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் இந்த தேர்தல் தோல்வி நீங்கள் ஆரம்பத்தில் கூறியபடி. அதற்குண்டான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பல கருத்துக்களையும், ஆலோசனைகளையும் தெரிவிச்சிருக்கீங்க. பார்க்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை பகுப்பாய்வு செய்து எப்படி திமுகவை ஏற்கிறார்களா, இல்ல எதிர்க்கட்சி அரசியல் வைக்கிறாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பயந்தமைக்கு.